கடனுரையாற்ற நம் கல்லூரி முதல்வர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நடிகர், ஓவியர், காவிய நாயகர் திரு சிவகுமார் அவர்களே, இந்த கல்லூரியுடைய முன்னாள் தமிழ்துறை தலைவர் திரு நாகசுந்தரம் அவர்களே, அறக்கட்டளை தலைவர் திரு ஜெயச்சந்திரன் அவர்களே, நிதி ஆதரவாளர் டாக்டர் ராமநாதன் அவர்களே, அறக்கட்டளை உறுப்பினர் டாக்டர் பிரபாகரன் அவர்களே, திரு துரைமோகன் அவர்களே, எங்கள் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக இருந்து இன்று மத்திய செம்மொழி ஆய்வு மையத்தின் துணை தலைவராக வீட்டிருக்கும் திரு டாக்டர் திரு பிரகாசம் அவர்களே, இருபால் பேராசிரியர் மக்களே, பெண்மக்களே, வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களே, அனைத்திற்கும் ஆதாரமாக திகழக்கூடிய எங்கள் கல்லூரி நன்முத்துக்களே, உங்கள் அனைவருக்கும் மார்க்கெட்டையை பார்த்ததில்லை. இடம் இதிகாசங்களில் தான் மார்க்கெட்டையை படித்திருக்கிறோம். ஆனால் இன்று ஒரு மார்க்கெட்டையை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். அவரை எங்கள் கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நானுமே அமர்ந்திருக்கக்கூடிய அவரை நானும் பார்த்ததில்லை. ஆனால் நானுமே உருவாக அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா நாகசுந்தரம் அவர்களையும் கல்லூரி சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பச்சையப்பன் என்றால் பைந்தமிழ், பைந்தமிழ் என்றால் பச்சையப்பன். அத்தகைய புகழுக்குரிய பச்சையப்பன் கல்லூரியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று செம்மொழி இலக்கியங்களின் சமயங்களின் ஆளுமைகள் என்ற தலைப்பில் ஒரு சிறப்பாக கருத்தாய்வு அரங்கம் நடைபெறுகிறது. அதற்கு ஒத்துழைப்பு அளித்த முன்னாள் பேராசிரியர் டாக்டர் பிரகாசம் அவர்களுக்கு இந்த தருணத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழுக்கு செம்மொழி தகுதியை பெற்றுத் தந்தது சிறப்புக்குரிய செவ்விலக்கியங்களாகும். கல்தோன்றி மண்தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்தக்குடி தமிழ்குடி என்ற வரிகளுக்கு ஏற்றவாறு தமிழ் மொழியையும் தமிழ் குடியையும் உயர்த்தியவை செவ்விலக்கியங்கள். இவ்விலக்கியங்கள் வாழ்க்கைக்கு மட்டும் இலக்கணம் கற்றுக் கொடுக்கிறவா என்றால் மனிதனின் சமய உணர்வினையும் வீடு பேட்டிற்கான கோட்பாடுகளையும் அளித்துள்ளது தமிழ் இலக்கியங்களின் சிறப்பாகும். ஐநில மக்களும் தத்தம் நிலத்திற்குரிய தெய்வங்களை இயற்கை வழிபாடாக வழிபட்டு வந்தனர். அந்நில மக்கள் நாகரிகம் அடைந்தவுடன் தெய்வங்களுக்கு உருவம் கொடுத்து வழிபடத் தொடங்கினர். இதுவே சைவம், வைணவம், சமணம், பௌத்தம் என்று வளர்ந்தன. இவ்வழிபாட்டு முறைகள் பிற்காலத்தில் பெருந்தெய்வ வழிபாடாகவும் சிறு தெய்வ வழிபாடாகவும் இன்று வளர்ந்தன. மனிதன் ஆழ்மன உணர்வுகளை வெளிப்படுத்தும் சக்தியே பக்தியாகும். இப்பக்தி நிலையை மனிதனை மனிதனாகும் உன்னத வழிக்கு கொண்டு செல்லும் சக்தியாக இலக்கியங்களில் சமய ஆளுமைகள் அமைந்துள்ளன. மனிதன் மனிதம் போற்ற வாழ நம்மை வாழ்விக்க சங்க சான்றோர்கள் வழங்கிய கருத்துக்கள் பல. 9 நாளி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் போர் ஒப்புமை செல்வத்தின் பெயரை ஈதல் தூய்மையே எண்ணினை தப்புமை பதவே. அதாவது பெரிய அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் மேற்கூறிய இரு ஆடைகளை தான் அணிய முடியும். அதை போலவே வயிறு உள்ள மலர்விட்டால் உணவு கொள்ள முடியும். அளவுக்கு அதிகமானால் பயனற்றவை என்பதை இலக்கியங்கள் கூறுகின்றன. அறம், பொருள், இன்பம், ஈடு இவை நான்கும் பெற அறம் செய்தல் வேண்டும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் என்ற உயிர்க்கு என்பது வள்ளுவன் வாக்கு. இறைவா, உன்னிடம் நான் வேண்டுவது ஒன்றும் பொருளும் என்று அன்பும் அருளும் கல்வியும் நற்பண்பும் தான் என இறைவனை வேண்டுவதை வழிபாடுகள் குறிப்பிடுகிறது. இன்று உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை திரும்பி பார்க்கின்றது. சென்ற நூற்றாண்டில் விவேகானந்தர் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்தார். இன்று நம்முடைய நடிகராக இருந்து இந்த கம்பெனியை கடைத்து கொடுத்து அத்தனை வரிகளை ஒப்பிக்கக்கூடிய திறன்படுத்தவராக இன்று நம்முடைய வந்திருக்கிறார் சிறப்பு திரு சிவகுமார் அவர்கள். மனிதகுல மேம்பாட்டிற்கு இலக்கியங்கள் பல உள்ளன. சமுதாய கருத்துக்களும் கோட்பாடுகளும் தத்துவ
சிறப்பு விருந்தினர் பகல் இருப்பதால் என்னுடைய சிற்றனை